Okay, so good evening, everyone. என் பேரு சித்ரா ரமேஷ். உங்களுக்கு இமெயில் வந்திருக்காது, அந்த ஃப்ளையர் அனுப்புனது, இஃப் எனிபடி காட் அன் இமெயில், அது எல்லாம் பண்றதெல்லாம் நான் தான். நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் செய்யூர் ஆரம்பித்தோம். ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி 2022ல ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ உங்களுக்கு செய்யூர் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு ஃப்ளையரில் வந்திருக்கும், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் காலேஜில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுலேயே எங்களோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தோம், செய்யூர் டெக் டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தோம். அந்த செய்யூர் டெக் அந்த வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எப்படி நடக்கும், என்ன டீச் பண்ணுறோம், அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கொடுத்துருந்தோம். ஸோ அது தவிர வேற எதுனா உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு செஷன், சரியா? அதனால உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் தயங்காம கேளுங்க. என்ன கொஸ்டினாலும் பரவாயில்ல. என் பேர் என்னன்னு சொல்லிட்டேன் நான். நான் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கேன், நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன், நான் சாண்டியாகோ. காலையில் இப்போ மணி 7:30, அதனால டைம் 7:30 அப்படி சொன்னோம்னா அது என்னோட டைம். அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி கொஸ்டினோ, இல்லை எதுக்காக சொல்லிக் கொடுக்குறீங்க, எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, அந்த கொஸ்டினோ, என்ன மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்குமா, அரேஞ்ச் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸோ, இதெல்லாம் இல்லாம புதுசா வேற என்ன கொஸ்டின்னாலும் கேளுங்க, தயங்காம கேளுங்க. செய்யூர்ல வந்து நாங்க டீச் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி கேள்வி கேட்கறது, கியூரியஸா இருக்கு. நம்ம லைஃப்ல கியூரியஸா இருந்தா தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். மித்தவங்க சொன்ன பிறகுதான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்மளே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதையும் நாங்க வந்து செய்யூர்ல கிளாஸுக்கு வரும்போது அதையும் நாங்க என்கரேஜ் பண்றோம். எப்படி கேள்வி கேட்கறது, கியூரியஸா இருக்கிறது, என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. there's nothing called stupid question, அப்படியே கிடையாது. ஒரு ஆள் கேள்வி கேட்டீங்கன்னா இன்னொரு ஆளுக்கும் புரியும், சரியா? அந்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை இந்த இன்ஃபர்மேஷன் செஷன் மீட்டிங்ல இருந்தே நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம். ஸோ அதனால இன்னைக்கு மீட்டிங்ல உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ கேளுங்க. நான் வேணா ரொம்ப ஹை லெவலா நான் சொல்றேன் நான், பிகாஸ் எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருக்கும். எங்களோட வெப்சைட்ல ஆல்ரெடி போட்டோம் நாங்க என்ன பண்றோம்னு. ஆனாலும் I'll give a couple of minutes நான் வந்து சொல்றேன் நான் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமா இந்த மீட்டிங் நிறைய நேரம் போகணும்னா ஒரே ரீசன் வந்து நீங்க வந்து கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் வரும், இல்லைன்னா மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் நம்ம, சரியா? ஸோ தட் இஸ் த பிளான். இன்னையோட மீட்டிங்க்கு அதுக்கு தான் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் நாங்க, 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம்னா, ஸ்டார்டிங்கா பைத்தான் சொல்லி கொடுத்தோம். முதல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன மீனிங்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க காலேஜ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஜாவா படிச்சிருப்பீங்க, பைத்தான் படிச்சிருப்பீங்க, டேட்டாபேஸ் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க காலேஜ்ல. பட் நீங்க படிக்கிறது வந்து, நாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததை பேஸ் பண்ணி சொல்றேன் நான், நீங்க படிச்சது மோஸ்ட்லி தியரியா இருக்கும். இப்போ ஜாவாவோ பைத்தானோ படிக்கிறீங்கன்னா, ஃபார் லூப்னா எப்படி எழுதணும், ஓகே, ஃபார்னா ஃபார், ஐஏ, என்ன, ரேஞ்ச், அந்த மாதிரி யூ நோ த சின்டாக்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங் கோட் வந்து மெயின்லி இந்த ஃபிபனாக்கி சீரீஸ், பாலிண்ட்ரோம், ரிவர்ஸ் இண்டெக்ஸிங், அந்த மாதிரி ஒரு 10 ப்ராப்ளம் வந்து அதை மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் பழகுறாங்க. அதை மனப்பாடம் பண்ணி எழுதிடுறாங்க. நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, எப்படி திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா, நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது கம்பெனி வேலையில யாரும் பாலிண்ட்ரோம்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க. ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றது, அதை திங்க் பண்ணி எழுதணும் நம்ம. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், பைத்தான் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால நாங்க செய்யூர் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கறது வந்து காலேஜில் படிச்சதை விட 100% வேற மாதிரி இருக்க போகுது. யூ லேர்ன் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற மாதிரி, நீங்க எப்படி ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது அதைத்தான் அப்படித்தான் படிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் சொல்லுவாங்க, ஸோ யூ கேன் லேர்ன் மோர். ஸோ அது அங்கேயே ரைட் தேர் இஸ் ஆர் டிஃபரன்ஸ். ஓகே, அதுதான் எங்களோட மெயின் திங் வந்து, உங்களுக்கு எப்படி தானா திங்க் பண்ணி கோடு எழுதுறது. நாங்க பைத்தான் சொல்லி கொடுத்தாலும் நாளைக்கு நீங்க வந்து பைத்தானுக்கு பதிலா நான் வந்து புதுசா வந்து ஜாவா படிக்க போறேன், இல்லைன்னா டாட் படிக்க போறேன், இதெல்லாம் புதுசா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதா உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா, தானாவே படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய இந்த காலத்துல இருக்க எந்த டெக்னாலஜியும் நம்ம காலேஜ்ல படிக்கிறது ஒண்ணு, ஒரு 2 வருஷம் வேலைக்கு போன பிறகு அதுல செய்கிறது ஒண்ணு. ஏன்னா டெக்னாலஜி
சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்சிஏ படிச்சேன். நான் படிக்கிற காலத்துல ஃபோர்ட்ரான், பேசிக், பாஸ்கல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அது இப்ப யாரும் யூஸ் பண்றது கிடையாது. நான் காலேஜ்ல பாஸ்கல் தான் படிச்சேன். அதுல மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும். அப்படி சொல்ல முடியாது நம்ம, இல்லையா? எனக்கு பாஸ்கல்ல படிச்சு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சதுனால புதுசா எந்த லாங்குவேஜ் வந்தாலும் நான் அதை கொஞ்சம் ரீட் பண்ணி, கூகுள்ல போய் கொஞ்சம் ரீட் பண்ணி என்னால ப்ரோக்ராம் எழுத முடியும். அந்த ஸ்கில் நமக்கு தேவை. நான் பாஸ்கல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்குன்ற அவசியம் கிடையாது. புதுசா என்ன வருதோ தானா படிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கணும். இருந்தா தான் நம்ம இந்த ஃபீல்டுல இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம சையூர்ல தட்ஸ் வாட் வி டு. ஸோ நாங்க என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வரும்போது கொஞ்சம் பேருக்கு அவங்களே சொல்லிடுவாங்க, நமக்கு இல்லை, எனக்கு ப்ரோக்ராமிங் ஜாஸ்தி தெரியாது, இந்த பலன்றம் ப்ரோக்ராம் தான் எழுத தெரியும். அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துறோம். ஸ்டார்டிங்ல இருந்தே வேரியபிள்னா என்ன, எப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி எல்லா பேசிக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு 5-6 months கிட்ட. ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு கான்ஃபிடண்டா வந்த பிறகு நீங்க வேலைக்கு போனோம்னா, கேம்பஸ் இன்டர்வியூல போறது தனி கதை, அது எனக்கு தெரியாது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வெளியில நீங்க போய் வேலைக்கு போகணும்னா உங்க ரெஸ்யூமேவை நீங்க அனுப்பி வைக்கும்போது கம்பெனிஸ் மெயினா என்ன பாக்குறாங்கன்னா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, காலேஜ் படிப்பு உங்க ஜிபிஏவை தவிர என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறாங்க அவங்க. அதுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க நானும் ரெஸ்யூமேஸ் பாக்குறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரெஸ்யூமே அனுப்பும் போது பெரிய பெரிய பேர்ல நான் ஏஐல அது பண்ணேன், நான் ஐஓடில இது பண்ணேன்னு சொல்லிட்டு தி ரைட் ஆல் தட், அதுவும் குரூப்பா பண்ணேன்னு வேற போட்டுருவாங்க. ஒன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா தெரியாது அவங்களுக்கு. நான் இல்ல, அது அவங்க பண்ணாங்க, எனக்கு தெரியாது, இல்லைன்னா நாங்க ப்ரோட்டோடைப் தான் பண்ணோம், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா தான் நீங்க பண்றீங்க. நீங்கன்னு இல்ல, பீப்புள் தட் ஐ சா அப்படித்தான் இருக்கு உங்க ப்ராஜெக்ட் எல்லாம். பட் கம்பெனில வேலைக்கு போகும்போது ரெஸ்யூம் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ப்ராஜெக்ட்ல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம எப்ப முடியும் அந்த மாதிரி நம்மளாவே எல்லா கோடும் எழுதினா தான் நமக்கு அந்த அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் நமக்கு பதில் சொல்றதுக்கு. அதனால நாங்க அடுத்து என்ன ஹெல்ப் பண்றோம்னா, டெவலப் ப்ராஜெக்ட் அலாங் சையூர்ல இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒர்க் பண்ணுங்க. எய்தர் சையூர் கிட்டயே ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்ல ஸ்டூடெண்ட் நல்லா நீங்க பண்ணீங்கன்னா நாங்க கொஞ்சம் கம்பெனி கூட நாங்க பேசுறோம், வெளியில இருக்க கம்பெனிஸ் கூட, அவங்க கிட்ட உங்களை அனுப்பி வைக்கிறோம். நாங்க ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கோ இல்ல ஃபுல் டைம் வேலைக்கோ அனுப்பி வைக்கிறதுன்னா நாங்க நிறைய குவாலிட்டிஸ் பாக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அவங்க ஆப்வியஸ்லி ப்ரோக்ராமிங் நல்லா பிக்கப் பண்ணி இருந்திருக்கணும். இப்பவே பிக்கப் பண்ண கிடையாது, 5 மாசம் முடிக்கும் போது நல்லா பிக்கப் பண்ணியிருந்தா போதும். ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்றாங்களா, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா, ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்றாங்களா, நல்லா பேசுறாங்களா, நாங்க அதுக்கும் சொல்லி கொடுப்போம். எப்படி நம்ம இப்ப அமைதியா இருந்தாலும் ஓவர் டைம் இந்த 5 மாசம் 6 மாசம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் பேசுறதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து நல்லா பண்றீங்கன்னா இருந்தா உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். வேலை வாங்கி கொடுக்கறது வேலை வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. நாங்க பண்ற ஹெல்ப் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அந்த இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது சொல்லி கொடுப்போம். பட் நிஜமாவே இந்த இன்டர்வியூல நல்லா பண்றது அப்படி அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அப்புறமா அந்த கம்பெனில நிஜமா அவங்க இன்டர்வியூ 4 பேருக்கு வச்சாங்கன்னா ஒரு ஆள் தான் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் நாங்க. சரியா? திஸ் இஸ் வாட் வி டு. சையூர்ல இதுதான் பண்றோம் நம்ம. தட் இஸ் அதாவது நான் இங்க இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னா ஷூர் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் இன்டர்ன்ஷிப்புக்கு. பட் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்ப்போம். நீங்க நிஜமாவே ஸ்கில்டா, நிஜமாவே உங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் நல்லா எழுத தெரியுமா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எழுத தெரியுமா, அதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி அடுத்து எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இல்ல எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது, பரவாயில்லாம தான் தெரியும்னா நோ ப்ராப்ளம், நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு தான் வந்திருக்கோங்க. நாங்க ஆரம்பிச்சதே சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நாங்க ஆரம்பிச்சதே. எனக்கு எதுவுமே தெரியாது, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு சொல்லிக் கொடுங்க, தாராளமா வாங்க, நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். சரியா? ஸோ தட் இஸ் வாட் வி டூ. எனி கொஸ்டின்ஸ்? இப்ப நான் சொன்ன அளவுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? இருக்கும், தயங்காம கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும். அவங்களும் மேபி அதை யோசிச்சுட்டே இருப்பாங்களா இருக்கும், கேட்கறதுக்கு தயக்கப்படுறாங்களா இருக்கும். எதனா கொஸ்டின்ஸ்? எனிபடி? பேசிக்கே தெரியாம பைத்தான் படிக்கலாமா மேம்? தாராளமா படிக்கலாம். அதாவது லைஃப்ல எல்லாமே பிறக்கும் போதே நம்ம எல்லாரும் ஏபிசிடி தெரிஞ்சுக்கிட்டே பிறக்கல இல்லையா? ஸ்கூலுக்கு போய் ஏபிசிடி படிச்சுட்டா அப்புறம் தான் நம்ம அடுத்த என்ன புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸும்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஸோ ஐ சி யூஆர் பிஎஸ்சி பிசிக்ஸா நீங்க ஜெய்? எஸ் மேம். யா. ஸோ கண்டிப்பா பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. when I say சயின்ஸ் பேக்ரவுண்ட், திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கிறதா இருந்தாலும் கியூரியாசிட்டி ஒன்று இருக்கணும். படிக்கணும், என்ன ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றாங்க, ரைட்? அந்த கியூரியாசிட்டி இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த கியூரியாசிட்டியோட இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், ரைட்? ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்ன இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்றது எனக்கு பிடிச்சிருக்குன்ற அந்த பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் வி சீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தட் இஸ் அ ப்ராப்ளம். இது வந்து சும்மா இல்லை. இட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக். நான் பேச வந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த ஹார்ட் ஒர்க் தான். பட் டு ஆன்சர் ஹர் கொஸ்டின், ஜெய்ஸ் கொஸ்டின், கண்டிப்பா நீங்க எந்த இதுமே தெரியாது எனக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்னன்னு தெரியாது எனக்கு. பைத்தான்னா என்னன்னு கூட தெரியாது. பைத்தானுக்கும் அந்த மாதிரினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நாங்க சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஒழுங்கா விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், டிகிரி ஆர் ஸ்கில்? ஸ்கில் ஆப்வியஸ்லி ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். டிகிரி எல்லாம் சும்மா. இப்ப நீங்க கூகுள்லயே போனீங்கன்னா யூஎஸ் கூகுள்லாம் தேர் லைக் நீ என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஜிபிஏ எல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சரிதான். ஸோ தட் இஸ் த கொஸ்டின். பட் லெட் மீ ஃபினிஷ் இந்த ஜேயோட கொஸ்டின். ஸோ நாங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து பேசிக்ல இருந்து நல்லா சொல்லிக் கொடுப்போம். இன்ஃபேக்ட் ஐ ரெக்கமெண்ட், எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் தெரியும், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் பிஐடி, நான் whatever அப்படி தெரிஞ்சாலும் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் எல்லாரும் பேசிக்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி காலேஜில் சொல்லிக் கொடுக்கறது, ஐம் நாட் பிளேமிங் த காலேஜ், பட் காலேஜில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபிபனாக்கி சீரிஸ் அந்த ஒரு 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 ஃபிக்ஸ்டா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க இருக்க டைம்ல ஒரு மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்க சொல்லிக் கொடுக்கறது வேற மாதிரி. ஸோ நீங்க எதுவுமே தெரியாம வந்தாலும் ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா யூ வில் பி குட். எஸ் ஜோ. மேம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தானை வச்சு நாம பார்க்க போறோமா மேம்? ஸ்டார்டிங்ல இப்ப எதுவுமே தெரியாம வந்திருக்கோம். எஸ், பைத்தான் இஸ் கோயிங் டு பி அவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்கு சொல்றோம்னா, நீங்க சொல்லலாம், ஓ எனக்கு ஜாவா தான் படிக்கணும், எனக்கு whatever else தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் பைத்தான் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு லாங்குவேஜ் ஒழுங்கா படிச்சீங்கன்னா, லாங்குவேஜ்னு இல்லை, நீங்க வந்து நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும், நாங்க சொல்றது வந்து நாங்க பைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்ல மாட்டோம். நாங்க வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்க. பட் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் நமக்கு, இல்லையா? இப்போ நாங்க பேச தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசணும் நம்ம. அதுக்காக பைத்தானை பிக் பண்ணியிருக்கோம் நாங்க. பட் நம்ம கிட்ட சையூர் கிட்ட வந்து நீங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சீங்கன்னா ஜாவா வந்து நீங்களே படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. பிகாஸ் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது அப்படின்ற ஸ்கில் வந்து நம்ம கிட்ட படிக்கிறீங்க நீங்க, புரியுதா? அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம். எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம், ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லயும் சேம். ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் நல்லா பழகிட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜ்லயும் நீங்க போய்க்கலாம், சரியா? அந்த ரீசன் காண்டி எஸ், இட் இஸ் கோயிங் டு பி பைத்தான். அப்புறமா ஐ திங்க் ஹலோ கண்ணன். ஹாய் சித்ரா. யா, கண்ணன் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் அவர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அந்த நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம்னு பார்த்தேன். சொல்லுங்க. உங்களோட கொஸ்டின், ஜோவோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு, இப்போ பைத்தான் சொல்லி தரமா, ஜாவா சொல்லி தரோமானா, இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேனே. சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாதான் டிவிஎஸ் 50 ஓட்டலாம், ஹோண்டா ஆக்டிவா ஓட்டலாம், புல்லட் ஓட்டலாம். ஆனா நான் புல்லட் ஓட்ட கத்துக்கிறேன், ஆனா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னா பண்ண முடியாது, இல்லையா? அப்ப சைக்கிள்ல நம்ம பேசிக்கா என்ன கத்துக்கிறோம், எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது, பேலன்சிங். நம்ம 2 வீலர் ஓட்டுறோம்னாலே பேலன்சிங் தான் முக்கியம், இல்லையா? சோ அதனால நமக்கு ஒன்ஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுனாலே எந்த வகையான 2 வீலர்னாலும் ஓட்டிடலாம். இப்ப சைக்கிளுக்கும் புல்லட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கியர் இருக்கு, அது எலக்ட்ரிக்கல் வண்டி, இல்லையா? ஃபியூல் வச்சு ஓட்டுறது. பட் ஸ்டில் பேலன்ஸ் பண்ண தெரியாம என்னால புல்லட் ஆப்ரேட் பண்ண தெரியுமானா தெரியாது. ஸோ அதுதான் நம்ம இங்க கத்துக்க போறோம், பேசிக்ஸ். யூ வில் ரைட் யுவர் ஓன் ப்ரோக்ராம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சது, இங்க நாங்க டீச் பண்ற யாருமே வந்து ப்ரொஃபஷனலா வெளியில நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்க போறது இல்லை. ஸோ நாங்க எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். நாங்க எவ்ரிடே வந்து ஆஃபீஸ்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றோமோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்றத தவிர யூ வில் ஆல்சோ கெட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸ். ஸோ ஒரு கரியர் கைடன்ஸா இருக்கட்டும்,
நாங்க ஆஃபீஸ்ல என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றோமோ அதே மாதிரி விஷயம் தான் நாங்க உங்களுக்கும் சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இட் வில் பி மோர் லைக் ப்ரொஃபஷனல் ஓரியன்டட் ட்ரைனிங் கோர்ஸ். Okay, I have Anu. So Anu Yeah, is. now வந்து so go ahead, Chitra. You have your hand raised. So Yeah. I had my hand raised. ஏன்னா கண்ணன் சார் சொன்னதை வச்சே நான் அனாலஜி சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னேன். சைக்கிள் சொன்னீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருந்தது அது. நீங்க வந்து ஒரு வெஹிக்கிள் வேணும்னா முதல்ல பேலன்சிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு இன்னொன்னு சொல்றேன். நான் என் 2 பசங்களுக்கும் நான் தான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தேன். ஆனா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. You know why? Because I only know the தியரி சொல்லி கொடுத்துட்டேன் பேலன்ஸ் பண்ணணும்ட்டு. பட் நான் பண்ணல என்னைக்குமே. நான் பயந்து முதல்ல சின்ன வயசுல அடிபடும் சொல்லிட்டு. சோ பண்ணாததுனால எனக்கு தியரி தெரிஞ்சாலும் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரைட் அ சைக்கிள், ரைட்? சோ அது வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் வி அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? நம்ம சொல்லி கொடுத்தது தியரி நீங்க படிச்சிருப்பீங்க, இதுனா என்ன அதுனா என்னன்னு. நீங்க பண்ணலன்னா யூ won't know what to do, right? So I just wanted to make sure அதே கான்செப்ட வச்சு நீங்க வந்து இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது சித்ரா சொன்ன மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குறோம். பட் ஆனா சொல்லி கொடுத்தது நீங்க பண்ணல, உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இட் won't be successful, right? Just wanted to say that. So, yeah, go ahead. The next point வந்து hard work. But before that, let me address. So Joe, இன்னொரு வேற கொஸ்டின் இருக்கா? மேம் இப்போ கிளாஸ் வந்து லாங்குவேஜ் தமிழ்ல இருக்குமா இங்கிலீஷ்ல இருக்குமா மேம்? நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணேன் மேம். அவங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடத்துனாங்க. நம்மளால ஒரு கொஸ்டின் கேட்க முடியல அவங்கள்ட்ட. அவங்க ஏதாவது சொல்லி தராங்க. ஏன்னா நம்ம பேசிக்ல இருந்தே ஸ்கிராச்ல இருந்தே ஒண்ணுமே தெரியாது. தெரியாம இருக்க போது ஒரு சில இது இங்கிலீஷ்ல நடத்தும் போது புரியல. நம்மளால அவங்கள்ட்ட அதை திருப்பி எப்படின்னு கேட்டாலுமே புரிய மாட்டேங்குது. அது எப்படி மேம் இருக்கும் லாங்குவேஜ்? கரெக்ட். நம்ம வந்து தமிழ், அதனால நீங்க பாத்தீங்கன்னால இது ஒன் ஆஃப் நாங்க செய்யற ஆரம்பிச்சதுக்கு ரீசன் ஒன்னு வந்து இதுதான், நம்ம வந்து தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு. பட் நீங்க என்ன நோட் பண்ணுவீங்கன்னா, நாங்க கிளாஸ்ல பேசும்போது தமிழும் இருக்கும், மோஸ்ட்லி தமிழ் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இங்கிலீஷ் உங்க காது கேட்டு 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 ட்ரெயின் பண்றதுக்காக there will be இங்கிலீஷ். ஏன்னா நீங்க வேலைக்கு போகும்போது நீங்க பேசாட்டியும் அட்லீஸ்ட் நிறைய பேர் பேசுவாங்க, அப்போ உங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அதனால தமிழ் டெஃபினட்டா தமிழ் தான். கண்டிப்பா தமிழ்ல கேள்வி கேட்கலாம். நீங்க எனக்கு மெசேஜ், எனக்கோ எந்த இன்ஸ்ட்ரக்டருக்கும் நீங்க மெசேஜ் போறதுனாலும் தமிழ்ல போடலாம். தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. கண்டிப்பா தமிழ் பண்ணுங்க. அதே மாதிரி புரியல உங்களுக்கு எதுனா நாங்க சொல்றது புரியலன்னா, மேம் நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க எனக்கு புரியல, தமிழ்ல சொல்லுங்க, பயப்படாம கேளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க கிட்ட நீங்க எங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கேட்டு பாருங்க, என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். யாரும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டாலும் கோவமே பட மாட்டேன் நான். சரியா? சோ குட் கொஸ்டின் ஜோ. யூ கோ பை ஜோ. ஜோன்னு கூப்பிடுவாங்களா? பட் எனிவேஸ் நான் கூப்பிடுறேன். அதனால லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். கண்டிப்பா தமிழ்ல கேளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரைட். மணிகண்டன். மேம் நீங்க வந்து கம்பெனிங்களா இல்ல இன்ஸ்டிடியூட் மாதிரிங்களா? நாங்க வந்து ரெண்டுமே, கம்பெனியும் அண்ட் இன்ஸ்டிடியூட்டும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இன்ஸ்டிடியூட் ஏன்னா நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம அந்த பைத்தான் அது இது இது வரைக்கும் நான் என்னென்ன சொன்னோம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். கம்பெனி மாதிரி ஏன்னா எங்கள்கிட்டயும் ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம இந்த ஃப்ளட்டர் எல்லாம் வரும்போது இந்த கம்பெனிக்காகவும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுவும் பண்ணலாம் நீங்க. ஸோ எங்ககிட்ட இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இட்ஸ் போத். ஓகே மேம். இதுல ஏதாவது பாசிபிள் இருக்கா மேம் நாங்க உங்க கம்பெனிலேயே எம்ப்ளாயா ஜாயின் பண்றதுக்கு? இப்போதைக்கு எம்ப்ளாயியா நாங்க சம்பளம் கொடுத்து எம்ப்ளாயி லெவலுக்கு இன்னும் வரல. நாங்க இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் கொடுக்குறோம் நாங்க இப்போதைக்கு. சரிங்களா? சம்பளம் வரல. பட் நாங்க வந்து வெளியில அரேஞ்ச் பண்ண, ஸ்டூடெண்ட் ஒழுங்கா இருந்தா வெளியில இருக்க சம்பளம் கொடுக்குற கம்பெனிக்கு அரேஞ்ச் பண்ண பார்ப்பமே ஒழிய நாங்க என்ன சம்பளம் கொடுத்து வர அளவுக்கு நாங்க என்ன வரல. ஓகே, थैंक यू. சோபனா, அது ஏன் சோபனா சர்ச்ன்னு இருக்கு உங்க பேரு? மேம் இப்போ இந்த இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா தான் மேம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இனி ஃபர்தரா அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி மேம் நாங்க ஃபாலோ பண்றது, நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் எப்படி மேம் உங்க இதுல பாக்குறது? எந்த காலேஜ் சோபனா நீங்க? மேம் சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேம். சோ இப்போ எங்க வெப்சைட் போனீங்கன்னா sayur.tech, நான் உங்க ஃபிளையர்லயே இருந்திருக்கும். அதுல ஆல்ரெடி அதுல ஒரு சைன் அப் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. நான் கடைசியில் சொல்லலான்ட்டு இருந்தேன், நீங்க முதல்ல கேட்டீங்க. எங்க வெப்சைட், இஃப் யூ டோன்ட் நோ, எனிபடி டோன்ட் நோ, நீங்க வந்து sayur.tech, தட் இஸ் அவர் வெப்சைட். நான் மெசேஜ்ல போட்டிருக்கேன். அதுல போனீங்கன்னா அதுல வந்து அப்ளை நவ் அப்படி சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கு. அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரும், கூகுள் ஃபார்ம் ஒன்று வரும். நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்ம் இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க கூகுள்ல லாகின் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க குரோம் ப்ரௌசரோ ஏதோ ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா, கூகுள்ல லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல நீங்க டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, உங்க பேர் என்ன, என்ன காலேஜ், அந்த கதையெல்லாம் இருக்கு.
அதை போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. சப்மிட் பண்ண பிறகு எங்களுக்கு அந்த உங்க இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்த பிறகு நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். நான் இமெயில்ல அப்படிலாம் நான் கான்டாக்ட் பண்ணுவேன். சரியா? தட் வில் பி நெக்ஸ்ட். இந்த இது முடிச்ச பிறகு இன்னைக்கு நம்ம பேசுனதை வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா that is your next step. All right. So let's see, Sumatri. Hi, ma'am. I'm Sumathi from Commerce College of Engineering and Technology. மேம் இப்போ பைத்தான்ல ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி கிளாஸஸ் கொடுப்பீங்க அண்ட் உங்களோட எந்த மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க, அது ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா மேம்? ஸோ பைத்தான் ஆல்ரெடி பேசிக் இருந்ததுன்னா அகைன் நாங்க ஒரு கைண்ட் ஆஃப் 2-3 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணோம். ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நிஜமாவே பேசிக் தெரிஞ்சிருக்கா இல்ல பேசிக் தெரியும்னு நினைக்கிறாங்க பட் நாட் நெசசரிலி அந்த மாதிரி இருக்கா. பட் நாங்க ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறோம் நல்லா உங்க காமராஜ் காலேஜ்ல இருந்து வந்த 1-2 பேரும் நல்லாவே இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க அசஸ் பண்ணி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டாபிக் சொல்லி கொடுக்கலாம். நம்ம நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் எனக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு எழுத தெரியும் பட் கரெக்டாலாம் எழுத தெரியாது அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு தென் நீங்க வி ஆல்சோ டீச் ஃப்ளட்டர். ஸோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அந்த ஃப்ளட்டர்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம். சயூரோட ப்ராஜெக்டே பண்ணலாம். இல்ல நீங்க நிஜமாவே நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நாங்க வந்து கான்ஸ்டன்டா இது பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கம்பெனிஸ் கூட நாங்க வி ரீச் அவுட் டு கம்பெனிஸ் அண்ட் தென் வி ஒர்க் வித் தம். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வி ஆல்சோ டூ உங்களை ப்ராஜெக்ட்க்கு அனுப்பி வைப்போம் நாங்க. ஸோ வி டூ தட் டூ. பட் எல்லாமேவும் நீங்க வி வில் கைண்ட் ஆஃப் அசஸ் யூ. நான் டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டோம் பிகாஸ் எல்லாம் பயந்துடுறீங்க, டெஸ்ட்னாலே பயந்துடுறீங்க. டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். பட் கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிப்போம். முதல்ல அந்த கிளாஸ்ல நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பதில் சொல்றீங்க அதெல்லாம் பார்த்து தென் வில் ஸ்லோலி செப்பரேட் பீப்புள். ஓகே, இவங்க வந்து இன்னும் பேசிக் கத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பேசிக் நல்லாவே தெரியுது, இவங்கெல்லாம் நல்லாவே அட்வான்ஸ்டா இருக்காங்க. அதெல்லாம் ஒன்ஸ் நாங்க ஃபீல் பண்ணதும் வில் கிவ் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? அப்ப என்ன இருக்கும், நான் 3 மாசத்துல உங்களுக்கு புதுசா வேற கம்பெனிஸ் வரலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி எங்க ஸ்டூடெண்ட் ஒரு 10-16 பேர் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டாங்க. ஸோ அடுத்து இன்னும் we are constantly trying to connect with more companies. அதனால that's how it's going to go. சரியா? Does that answer your question, Sumathi? Ma'am, thank you, ma'am. Yeah. Sweta? Good evening, ma'am. I'm Shweta from KCET. In the class join பண்றதுக்கு further procedure என்னது? One more time, sorry. One more time. நான் கேளுங்க. இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு further procedure என்னது மேம்? நாங்க எப்படி இத ஜாயின் பண்ணனும்னு கேக்குறேன். இப்பதான் சொன்னேனே நான். எங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல அப்ளை சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அதுல பட்டன்ல போய் அமுக்கிட்டீங்கன்னா then you can join. சரியா? Okay, thank you. Yes. அந்த ஒருவேளை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, ஜாயின் பண்றதுல பிரச்சனை இருந்ததுன்னா எங்க வெப்சைட்லயே கான்டாக்ட் அஸ் சொல்லிட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்கோம். sayurlearning@gmail.com. அதுல எனக்கு மெசேஜ் போட்டாலும் வரும். பட் டோன்ட் டூ தட். ஈஸியஸ்ட் வே டு டூ இஸ் அந்த கூகுள் ஃபார்ம்ல போய் உங்க பேர் உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு சப்மிட் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஈஸி. அது ஒர்க் பண்ணல, அந்த கூகுள் ஃபார்ம் ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு ஒர்க் ஆகல, வாட் எவர் பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து நீங்க Sayur Learning இமெயில் அனுப்பு. அதர்வைஸ் நோ இமெயில்ஸ். சரியா? ஆல்ரைட். அடுத்தது அன்பு செல்வி. Hello ma'am, myself Anbu Selvi ma'am from Sayur Institute of Technology ma'am. இப்போ இருக்க கம்பெனிஸ்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்டர்ன்ஷிப் தான் மேம். ஸோ இதெல்லாம் ரெஸ்யூம்ல போட பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிட்டு சயூரை லேர்ன் பண்ணா அது ரெஸ்யூம்ல போட யூஸ் ஆகுமா மேம்? அஃப்கோர்ஸ். பிகாஸ் நீங்க சயூரோடையும் பைத்தான் படிச்சுட்டு யூ வில் டூ அ ப்ராஜெக்ட் டூ. டைம் இருக்கு. அதாவது டிபெண்டிங் ஆன் த டைம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் பேர் எங்க கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணல. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு கம்பெனில நாங்க இது பண்ணி கொடுத்துட்டோம், இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணா போதும். பிகாஸ் நாங்க சொல்றோம் இல்லையா, இப்போ ஐ திங்க் வி ஹேவ் கிருஷ்ணா ஹியர், உங்களோட ஸ்டூடெண்ட் மேபி கிருஷ்ணா கேன் டாக். அந்த கிருஷ்ணாவுக்கெல்லாம் கிருஷ்ணா டென்ட் டூ அ ப்ராஜெக்ட் வித் அஸ். பட் கிருஷ்ணா கிளாஸ்ல எப்படி ஒர்க் பண்ணாங்க, எப்படி அவங்க ப்ராக்ரஸ் ஆனாங்கன்றத பார்த்து எங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்து கிருஷ்ணாவை ஒரு இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சோம். ஹி காட் செலக்டட். நவ் ஹி இஸ் டூயிங் அன் இன்டர்ன்ஷிப். அதுல வந்து ப்ராஜெக்ட் பண்றாங்க அவங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்றதுன்றது எங்க சயூர்லயும் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வெளியில கம்பெனில வேலை கிடைச்சி இன்டர்ன்ஷிப் கிடைச்சு போய் அங்கேயும் பண்ணலாம். எங்களோட கோல் வந்து டு ப்ரிப்பேர் யூ. நீங்க அந்த கிருஷ்ணா, டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர்
உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படி வேலை கிடைச்சு இது இன்டர்ன்ஷிப் கிடைச்சு போனீங்க? Do you want to talk about it, Krishna? Maybe turn on the video also if you can. Yes. Okay, ma'am. Hi friends, myself Krishna Kumar. நான் பாஸ்டா ஒரு 6 months-ஆ சையூர்ல இருக்கேன். டிசம்பர் மந்த் தான் நான் வந்து இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் ஆகி போனேன். அதுக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். ஸோ அதனால மேம் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தான் சொல்லி தருவாங்க. பைத்தானில் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் வந்து நீங்கள் வந்து இங்கே எப்படி சொல்றது, எப்படி ப்ரோக்ராமிங்ல அந்த லாஜிக் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. தென் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் நிறைய கொடுப்பாங்க, அது நீங்க கன்சிஸ்டன்ஸா பண்ணணும். தென் வந்து ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணணும். சப்போஸ் என்னைக்கா வரலைன்னா கூட சொல்லிடணும், இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவீங்க, அன்னைக்கு டாபிக்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. தென் இன்னொன்று என்னன்னா, ரெகுலரா நடக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே யூடியூப் சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் மிஸ் பண்ணாலும் யூடியூப் சேனல்ல போய் பார்த்துக்கலாம். தென் என்ன முக்கியமான விஷயம்னா, கொடுக்குற ஒர்க்கை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப்ல சீக்கிரம் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் ஆல் மேம். அது போக நீங்க இதுல இருந்து வெளில போறப்ப காலேஜ் விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணிட்டு போவீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா சொன்ன மாதிரி இப்ப ஏன் வந்து கிருஷ்ணா ஒரு 2-3 பேரை நாங்க இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ ஒரு கொஞ்சம் கம்பெனி கூட நாங்க ஒர்க் பண்றோம் இல்லையா, அவங்க வந்து கேட்கும்போது ஓகே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அனுப்புங்க அப்படி சொல்லும்போது ஏன் நாங்க கிருஷ்ணாவை பிக் பண்ணோம்னா, பிகாஸ் எவ்ரிதிங் தட் கிருஷ்ணா said, which is ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ்க்கு வரலைன்னா சொல்லணும், ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணணும். which he did all the homework. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நாங்க கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணா மட்டும் கிடையாது. முதல்ல சொன்னாங்க இல்லையா, தியரி மட்டும் கிளாஸ்ல படிச்சீங்கன்னா தெரியாது, நம்மளா போய் டைப் பண்ணாதான் தெரியும் நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. எல்லா ஹோம்ஒர்க்கும் கிருஷ்ணா பண்ணாங்க. அண்ட் கிருஷ்ணா ஆல்சோ ஹெல்ப் அதர்ஸ். GitHub எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர் கிருஷ்ணாவோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த குவாலிட்டி எல்லாம் பார்த்துதான் நாங்க வந்து ஓகே இந்த ஸ்டூடெண்டால இந்த கம்பெனிக்கு போய், பிகாஸ் கம்பெனில போய் நீங்க பைத்தான் மட்டும் தான் பண்ண மாட்டீங்க. இந்த கிருஷ்ணா போற கம்பெனில ஃபிளட்டர் ஃபிளட்டர்ல தான் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ஹீஸ் லேர்னிங் ஃபிளட்டர், நாங்களும் ஹெல்ப் பண்றோம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு போனா அவங்களால பழக முடியும், அவங்களால புதுசா லாங்குவேஜ் பிக்கப் பண்ணி தானா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுனால கிருஷ்ணாவை இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சோம். அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணாங்களோ ஓகே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுத்தாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கும். நான் கிளாஸுக்கு வருவேன், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிராப் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ தட்ஸ் another thing I want to talk about. ஸோ யார் கை தீக்குவீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லெட் மீ கம்ப்ளீட் திஸ். இது நிறைய டிராப் அவுட் இருக்கு எங்களுக்கு. ஏன் டிராப் அவுட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டோம் நாங்க, எதுக்கு டிராப் அவுட் பண்றாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாம் எதுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா, ஓகே ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, என்னது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ யா ஹோல்ட் ஆன் டு யுவர் क्वेश्चन, I'll answer. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு முடியாதுன்றவங்க இன்னும் நீங்க அப்ளையே பண்ண வேண்டாம், தயவுசெய்து அப்ளையே பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். ஹார்ட் ஒர்க் எதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி காலேஜ் போறீங்க, காலையில 8 மணில இருந்து whatever டைம் பஸ்ல காலேஜுக்கு போகணும், பஸ்ல திருப்பி வீட்டுக்கு வரணும். பை த டைம் யூ கம் ஹோம் யூ ஆர் டயர்ட். எங்க கிளாஸஸ் வந்து ராத்திரி 8-10 விச் நாங்க சேஞ்ச் பண்ணலான் இருக்கோம், 9 to 10 1 ஹவருக்கு மாத்தலான் இருக்கோம் பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக். ஸோ உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் காணாது, ஹோம்ஒர்க் பண்ணணும். பிகாஸ் லைக் தி செட், இந்த சைக்கிள் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க இல்லையா, சைக்கிள் ஓட்டினா தான் தெரியும் எப்படி சைக்கிள் ஓட்டுறது. கண்ணன், you want to go ahead? சோ டயர்டா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள். கரெக்ட், இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு தான். சார் ரைட். கண்ணன் சார் டெய்லி பாவம் அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு he will be taking the class. Taking classes, right? அவங்க ஆபீஸ்க்கு நீங்க நான் சொல்ற அதே உங்களோட டைம் மாதிரி தான் அவங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் பண்ணணும். நீங்களாவது காலேஜ்ல ஃப்ரீ டைம் இருக்கும், அவங்களுக்கு அதுவும் கிடையாது, ஆபீஸ்ல ஜாஸ்தியே ஒர்க். எனிவேஸ் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ உங்க லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கிளாஸ் இருக்கிற டைம்ல பண்ணணும், அப்புறமா ஹோம் ஒர்க்கும் பண்ணணும். ஒழுங்கா ஹோம் ஒர்க் 4 நாள் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணலன்னா கிளாஸ்ல ஃபாலோ பண்றதும் கஷ்டம், நாங்களும் கிளாஸை விட்டு எடுத்துருவோம் நாங்க. சரியா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு முடியணும். அதுக்கு மெயினா டைம் மேனேஜ்மெண்ட்டும் தெரியணும். அது நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் நாங்க, எப்படி நீங்க உங்க டைம் மேனேஜ் பண்ணி நீங்க உங்க ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட்
உங்களுக்கு வந்து அந்த அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் என்னால முடியும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அப்ளையே பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் அ ஈஸி கோர்ஸ். நான் சொன்னதே சொல்லிடுறேன். நாங்க சொல்லிக் கொடுக்கறது நல்லா சொல்லிக் கொடுக்குமே தவிர உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் போடலைன்னா யூ ஆர் நாட் கோனா கோ எனிவேர். உங்க சைட்ல இருந்து இத்தனை நாள் நீங்க வந்து காலேஜுக்கு போனீங்க, 2 மணி நேரம் காலேஜ் படிச்சீங்க, யூடியூப் வீடியோ பார்த்தீங்க, whatever. அதுல யூ ஹாவ் டு மேக் ஷுர் ஒரு அடிஷ்னல் 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களால முடியுமா? முடிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து சைன் அப் பண்ணணும். இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரையாரிட்டி இப்போ கண்ணன் இது கிருஷ்ணா சொன்னாங்க, ப்ரையாரிட்டி சொன்னாங்க. காலேஜை விட வந்து நாங்க இதுல நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஐம் நாட் சேயிங் டோன்ட் டூ காலேஜ். உங்களோட யூடியூபை குறைச்சிக்கோங்க. வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ வி கேன் ஒர்க் வித் யூ. அதான் கண்ணன், யூ வாண்ட் சே சம்திங்? யா ஸோ இப்போ நீங்க எப்படி காலேஜுக்கு போயிட்டு நீங்க ஈவினிங் வர்றது டயர்டா இருக்கும் இல்லையா? ஸோ என்னோட ஷெடியூல், டெய்லி ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு 1 hour டிராவல், 1 way மட்டும். காலையில 1 hour, ஈவினிங் 1 hour. வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் எடுக்கணும். ஸோ நீங்க சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு என்னால கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னு 1000 எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். எனக்கு டயர்டா இருந்தது, பஸ்ஸை விட்டுட்டேன். அதே எக்ஸ்கியூஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எங்களுக்கும் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம்னா அது வந்து எங்க சைடு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட். ஸோ நான் வந்து வீக்லி 1 or 2 classes எடுக்கிறேன். அது டெஃபினட்டா என்னோட கமிட்மெண்ட். ஈவன் ஃபேமிலியவும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் வீட்டுக்கே 8 மணிக்கு தான் வருவேன். வந்த உடனே எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறது கூட டைம் இருக்காது. ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்றப்போ அதே அது வந்து என்னன்னா, ஓகே எனக்காக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க அப்படின்றது என்னோட கமிட்மெண்ட். ஸோ வி ஆல்சோ எக்ஸ்பெக்ட் த சேம் கமிட்மெண்ட் ஃப்ரம் யூ. அடுத்து இந்த கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம், இதுக்கு ஏதாவது பேமெண்ட் இருக்குமானா நோ, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யாரும் வந்து பேமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, பேமெண்ட் கொடுக்காம அப்போ எல்லாமே சொல்லி கொடுக்குறோமே, இதனால எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, எங்களுக்கு வந்து இட்ஸ் அ சர்வீஸ். எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னா, நான் வந்து ஃப்ரெஷரா நான் கிராஜுவேட் ஆகி வரும்போது எனக்கு கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் த ஃபேமிலி. ஸோ அதனால எனக்கு கைட் பண்ண ஆள் கிடையாது. அதனால ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் பேக் டு த சொசைட்டி. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வரேன். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ், இந்த பைத்தான் கோர்ஸ் இங்க வந்து ஃப்ரீயா கத்துக்கிறதுக்கும் வெளியில வந்து நான் அதே கோர்ஸை காசு கொடுத்து நான் கத்துக்குவேன். அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெளியில சொல்லி கொடுக்குறவங்க வந்து ட்ரெயினர்ஸ். ஸோ நாங்க வந்து ட்ரெயினர்ஸ் கிடையாது, வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால அவங்க சொல்லி கொடுக்கறது புக்ல இருக்கிறத படிச்சு பார்த்து ஓகே இஃப் கண்டிஷன்னா இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லி கொடுக்கறது எப்படி இருக்கும்னா, இஃப் கண்டிஷன் எதுக்காக போடுறோம், எந்த இடத்துல போடுறோம். ஸோ நாங்க எவ்ரிடே யூஸ் பண்றதுல இருந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இதுவா வரும். நாட் ஜஸ்ட் ட்ரெயினர் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லாம யூ வில் கெட் அ ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். ஸோ on that point, லலிதா Lalita, கொஞ்சம் மேபி இட்ஸ் லலிதா இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மேபி ஐ வாண்ட் லலிதா டு டாக் அபவுட் இப்போ கண்ணன் சொன்ன அந்த பாயிண்ட். எப்படி நீங்க லலிதா, ஐ திங்க் யூ டிட் அ கிளாஸ் அவுட் சைட் ஆஃப் சையூர் முன்னாடி இல்லையா? உங்களோட மேபி லலிதா அதை பத்தி பேசுங்க. அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பேசுங்க கொஞ்சம். Sure, ma'am. So actually, I have joined a class after my first kid. When my first kid is 2 years, I think I have joined a class outside in an institute. So regarding the this தமிழ்லயே பேசுங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்டிங் தமிழ்ல. ஓகே மேம். ஸோ என்னன்னா கிளாஸ் வந்து ஒரு இது கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்க எப்படி இருந்தது அப்படின்னா, கோர்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் தான். எப்படின்னா வந்து ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ லேப்டாப்ல இருந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து அந்த கோடிங் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடு வந்து இப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது வருது, அந்த மாதிரி தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எதனால நம்ம அந்த லைன் எழுதுறோம், ஸோ எதுக்காக அந்த கீவேர்டு யூஸ் பண்றோம், ஸோ எதனால அது அங்க வருது, ஸோ அந்த எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வில் பி பிளைண்ட். ஏன்னா இப்போ நான் வந்து பேசிக்கா வந்து ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால வந்து எனக்கு சம் இது வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. ஸோ அது வந்து அந்த இது ஒன்று ஃபேஸ் பண்ணும். பட் அங்க பண்ணிட்டு நான் வந்து இங்க சையூர்ல பண்ணும்போது வந்து என்டையர்லி டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆக்சுவலா. ஸோ என்னன்னா,
ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். ஸோ எதுக்காக இது வருது, ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், ஏன் இது வருது, ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படின்னா ப்ராக்டிக்கலா இருந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ கண்ணன் சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலா வந்து இருந்தது டீச்சிங். ஸோ வந்து வேற யாருக்குமே வந்து என்ன சொல்றது, அப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை எனக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து வாலண்டியரா வந்து கிளாஸ் எடுக்கிறது, சொல்லி கொடுக்கறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் லைக் வந்து கண்ணன் சார், அனு மேம், நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அவங்க டீச்சிங் எல்லாம் வந்து. ஸோ நான் வந்து வெளியில இருக்கவங்களுமே அதான் சொல்றேன். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு அவங்க பண்றது. குட், தேங்க்ஸ் லலிதா. டைம் மேனேஜ்மெண்ட். லலிதா வந்து ஷி ஹாஸ் ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்காங்க. 8 இயர் ஓல்டு 3 இயர் ஓல்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டும் செய்யூருக்கு வந்தாங்க, படிக்கிறாங்க, கிளாஸ் அட்டன் பண்றாங்க, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. சார் லலிதா, நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க? ஸ்டார்டிங் வந்து ஐ ஃபீல் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கல, ஜஸ்ட் கிட்ஸ் பாக்குறது மட்டும் தான் வச்சிருந்தேன். ஸோ டக்குன்னு செய்யூர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு ஹஸ்பண்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ பண்ணு, ஆஃபீஸ்ல இருந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர பாக்குறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேண்டாமா, டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் போச்சு. பட் வந்து இல்ல, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாரு, உன்னால முடியலன்னா இன்னொரு 2 மந்த்ஸ் நீ கண்டினியூ பண்ணு, அப்பவும் உன்னால முடியலன்னா நம்ம பாத்துக்கலாம்னாங்க. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸோ நைட்டு வந்து பசங்களுமே ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. பட் இனிஷியலா அதுக்கப்புறம் தே அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா ஸோ மெச்சூர்டா இருந்தா, இப்ப சின்னவன் வந்து அவனே வந்து ஓகே, இந்த டைம் வந்து அம்மாக்கு கிளாஸ் டைம், ஸோ அம்மா நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுமா, நான் டிவி பாக்குறேன், நான் வந்து அது பண்றேன். ஸோ அந்த அவனும் கொஞ்சம் அந்த அவனுக்குமே பழகிடுச்சு, சரி நம்ம அம்மா இந்த டைம் வந்து கிளாஸ் போயிடுவாங்க, ஸோ அதனால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்றது வந்து ஈவினிங் டைம் ஐ வில் ப்ரிஃபர். ஸோ என் பொண்ணு வந்து கிளாஸஸ் போயிடுவா, பையன் மட்டும் இருப்பான். லேப்டாப் எடுத்தாலே அவன் வந்து சொல்லிடுவான், அம்மா வந்து கிளாஸ், அம்மாக்கு ஒர்க்கு. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால அந்த ஈவினிங் ஒரு 2.5 hours, ஒரு 5 to up to 7:30 என்னை வந்து 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து லேர்னிங் டைம் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி நான் மேனேஜ் தேங்க்ஸ் லலிதா. ஸோ எதுக்கு லலிதாவை பேச சொன்னோம்னா, இப்போ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணி பண்றவங்களாலேயே முடியும்னா, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஒர்க் இருக்கு அஃப்கோர்ஸ், உங்களாலையும் முடியும். அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஹார்டா இருக்கத்தான் போகுது. நாங்க வந்து நாட் சுகர் கோட்டிங், நாங்க வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். கண்டிப்பா ஸ்டார்டிங்ல ஹார்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க புதுசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க, புது ரொட்டீன். பட் ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி வந்து ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அப்புறமா வந்து உங்களுக்கே தெரியும், யூ வில் பேலன்ஸ். எப்ப வந்து நம்ம செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பைத்தான் இது பண்ணணும், வாட் எவர் ஹோம்ஒர்க் பண்ணணும், என்னன்னாலும் பரவாயில்லை, அந்த இது உங்களுக்கும் வந்துடும். சரியா? ஸோ அதுக்காகத்தான் லலிதாவை சொல்ல சொன்னது. ஓகே, லெட் மீ ஆஸ்க், இது டேக் த கொஸ்டின்ஸ். நிறைய பேர் will I provide இது சர்டிபிகேட்? டெஃபினெட்லி there will be certificate if you want. So far இந்த கொஸ்டினை வந்து சர்டிபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நிறைய பேர் கேக்குறாங்க. எண்ட் ஆகும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருது சர்டிபிகேட் எல்லாம் வேஸ்ட். அதாவது பேருக்கு சர்டிபிகேட் நோ யூஸ். என்ன லேர்ன் பண்றீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால கிளாஸ் முடிஞ்ச பிறகு யாருமே எங்கிட்ட சர்டிபிகேட் வேணும், ஒரே ஒரு பொண்ணு தான் கேட்டாங்க. யாரும் எங்கிட்ட சர்டிபிகேட்டை கேட்கல. கொடுத்தோம், நாங்க கேட்டா கொடுத்துருவோம், நாங்க அது பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த சர்டிபிகேட் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அப்பதான் புரியும், தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு. So another question, John, one more course. I don't know what you mean by one more course. We only have one course. ப்ராஜெக்ட் வேற. நீங்க வந்து பைத்தான் தான், ஸ்டார்டிங்ல பைத்தான் கோர்ஸ் மட்டும்தான். அப்புறமா வர்ற ஃபிளட்டர் அது இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ் பின்னாடி. ஒன்ஸ் யூ நோ ஹவ் இட் இஸ், எப்படி பண்றீங்கன்னு பார்த்த பிறகு நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிளட்டர் ப்ராஜெக்டோ பபுள் ஐஓ ப்ராஜெக்டோ வேற ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம். மற்றபடி கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஒன். And let's see, Fatima. So I think I saw a question about the internship. Is there any compensation for the internship? Adwa, Fatima? Yeah, அதான் கேட்டிருந்தாங்க Fatima. Could you please clarify the stipend or compensation for the paid internship? Yes. இது வந்து depending on the company எப்படி வந்து ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்கன்னு. கம்பெனிஸ் வந்து ஸ்டைபண்ட் எப்ப கொடுப்பாங்கன்னா, நீங்க பண்ற ஒர்க்கால அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டா இது இருக்கு, அவங்களோட ப்ராப்பர் ப்ராஜெக்ட்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா எஸ். ஸோ
வி ஹேவ் சிச்சுவேஷன் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பவர் ஆட்டோமேட்ல எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வாரம் ஒர்க் பண்ணி பழகிட்டு அப்புறமா இன்டர்ன்ஷிப் போனாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. மிச்ச கம்பெனிஸ் எல்லாம் என்ன, இப்ப கிருஷ்ணா போற கம்பெனி எல்லாம் என்னன்னா ஸ்டார்டிங்ல 1 or 2 monthsக்கு எந்த ஸ்டைஃபண்டும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அப்பதான் நீங்க வந்து அந்த லாங்குவேஜ், இந்த ஃபிளட்டரோ இல்ல ஜாங்கோவோ வாட்டவர், அப்பதான் நீங்க படிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க படிக்கிறதுக்காக அவங்க பணம் கொடுக்க போறது கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்க அவங்க ப்ராஜெக்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சா உடனே there will be stipend. 5,000 அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் பெங்களூர் போன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5,000 ஆரம்பிச்சு கடைசியில் 25,000 முடிஞ்சது. அண்ட் தென் ஷி காட் அ ஃபுல் டைம் ஆஃபர் ஆல்சோ. ஸோ என்ன சொல்ல வரேன், எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு கம்பெனியும் வேற வேற மாதிரி. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அவங்களே நாங்க கம்பெனி கிட்ட சொல்றது அதுதான். ஸ்டார்டிங்ல கொடுக்காட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா உடனே நீங்க ஸ்டைபண்ட் கொடுக்கணும். அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். சரியா? So that answers your question, Fatima? Yes, ma'am. I have another question actually. Okay. So I'm learning HTML, CSS, and JavaScript actually, and will you help me with that as well? So Yes. will you give any assistance regarding this internship? Yes. Because I'm Yes. studying full stack development, and Okay. it's been 7 months. I've just studied from YouTube actually. Ah, So So where are you I from? just wanted to know. Yeah, will you definitely. give Help. assistance? Where are you from? I'm from Bangalore. Bangalore. So are you the HopeWorks student? Yeah. Okay, sure. Yes, we can help with that, definitely. Okay, thank you. Are you still a college student or not? No, I have completed my BSc. Got it. Okay, let's see. Where are you? Sobana search. So 1 second. Fatima, did you follow everything? I was talking in Tamil so far. Did you follow everything? Yeah, a little bit. I can understand Tamil. Okay, that's good. Sobana? மேம் கிளாஸஸ் எப்படி மேம் இருக்கும்? எல்லாருக்குமே சேமா மேம், இல்லனா ஒருத்தவங்க லெவல் பொறுத்து ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் மாறுமா மேம்? So நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு இருக்கிற மாதிரி we try to split into couple of groups, but individual லெவல்ல வந்து தனித்தனி கிளாஸ் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே பைத்தான் ரொம்ப பேசிக்கா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே இது. பட் இண்டிவிஜுவல் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க யூஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் த கொஸ்டின். கிளாஸ்ல கேட்கலாம். நீங்க எனக்கு புரியல, ஹோம்ஒர்க் இல்லைன்னா நாங்க அடிஷனல் சப்போர்ட் தேவைன்னா we will provide. தனி கிளாஸ்லாம் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் இந்த பேசிக்கா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்டா ப்ரோக்ராமிங் இருந்தவங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் கிளாஸஸ், அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனி கிளாஸ் கிடையாது. பட் இண்டிவிஜுவலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம், எனக்கு புரியவே இல்லை, கிளாஸ்ல நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, எனக்கு வீடியோ வாட்ச் பண்ண எனக்கு புரியல, எனக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லிக் கொடுங்கன்னா டெஃபினட்டா we can do a one-on-one little bit. உங்களோட to bring you உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு we will help. ஓகே மேம், தேங்க் யூ. Yeah. And அன்பு செல்வி, ஃபியூச்சர்ல பைத்தான் ஸ்கோப் எப்படி மேம்? சரி, பைத்தான் வந்து இது நீங்க ஏஐ அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா பைத்தான் இஸ் a thing. பட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி the reason we are teaching Python is not necessarily for you to get a job in Python. பைத்தான்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பைத்தான்ல அந்த பேண்டாஸ் அது இது. if you want to talk about it, அனு or கண்ணன், ஒர்க்ல வந்து எப்படி பைத்தான் யூஸ் பண்றாங்க. நான் பேசுறேன் அப்புறமா. இதை நீ ஆன்சர் பண்ணிடு. இப்ப சொல்லவா? அன்பு செல்வி, எங்களோட ஐடியா நான் எதுக்கு பைத்தான் யூஸ் பண்றேன்னா முதல்ல சொன்ன மாதிரி that is to teach you to understand programming concepts. புரியறதுக்கு தான் நாங்க பைத்தான் பிக் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த கான்செப்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஜாவா பண்ணணும் இல்ல என்ன பண்ணா நோ ப்ராப்ளம், you can go ahead and do it. So that is one main reason why we pick Python. Easy to learn, அந்த ரீசனுக்காக பிக் பண்ணோம் நாங்க. பட் பைத்தான் பை இட் செல்ஃப், நீங்க ஜாங்கோல போய் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் இது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போறேன் அப்படின்னா எஸ், பைத்தான் ஜாங்கோ will work. இல்ல நான் டேட்டா சயின்ஸ் பண்ண போறேன் அதுல பண்ணா பைத்தான் will work. Anu, maybe you want to add more on that. Yeah, so in the data science, data analysis, in a lot of them, Paddan and the Jupyter notebooks are I think those are all concepts, advanced concepts we can teach if you are interested. நாங்க வந்து என்னோட ஆபீஸ்ல இப்ப ரைட் நோ we use Jupyter notebooks, AWSல SageMaker இருக்கு. சோ அதுல எல்லாம் பைத்தான் தான். இப்ப டேட்டா வச்சு நீங்க வந்து அனாலிசிஸ் பண்றீங்க, டேட்டா சயின்ஸுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க டேட்டா இன்ஜினியர் ஜாப்ஸ், இது எல்லாமே வந்து ஹெவிலி யூசிங் பைத்தான். ஏன்னா பைத்தான்லயே நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணலாம். லைக் டெஃபினெட்லி இப்போ வந்து ஏஐல எல்லாம் அதுதான் வந்து நான் இப்போ வந்து கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தான் இஸ் த மெயின் லாங்குவேஜ் தட் ஐம் யூசிங். நம்பை அப்படின்னு லைப்ரரிஸ் இருக்கு, அதுல போய் வெக்டரைசேஷன் பண்றது, இது எல்லாமே பைத்தான் தான்.
சோ பைத்தானை வந்து நீங்க ஈஸியா எடுத்துக்காதீங்க. அகைன் ஆஸ் சித்ரா செட், பைத்தான் சொல்லி கொடுக்கறது வந்து பைத்தான்ல தான் நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு இல்ல. we are using python as a language tool, right, where அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். we are teaching the base core concepts of everything, right, using python as the tool. Once you learn that, இப்ப நீங்க வந்து if you see the testimonials from Krishna or whoever, right, அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்களா போய் எதை வேணா கத்துக்கலாம். இப்ப வந்து சயூர்ல இப்ப எக்ஸாம்பிள் ரைட் நவ் இந்த கரண்ட் பேட்ச்க்கு நாங்க பைத்தான் தான் சொல்லி கொடுத்தோம். ஆனா அவங்கள வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ சித்ரா சொன்ன மாதிரி ஃபிளட்டர் பண்றாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்க ரியாக்ட் வச்சு பண்ணோம், ரைட். சோ there are so many things. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேசிக் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா we will give you tools to learn other languages depending on என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அந்த டைம்ல நீங்க மத்ததெல்லாமும் கத்துக்கலாம், right. Again, Python in itself is very good to get jobs. That's what I wanted to say. Yeah. Does it answer your question? Whoever asked the question? Yeah, kidding. Okay, Kannan. Okay. So, நான் இப்போ நீங்க இப்போ பைத்தான் ஸ்கோப் கேட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கு அனு மேம் ஆன்சர் பண்ணாங்க. நான் வந்து இன்டர்வியூ ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனில ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் போஸ்ட்ல இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேண்டிடேட் வராங்க, இன்டர்வியூ எடுக்கிறேன், ஒரு ஃப்ரெஷர் வராங்க. அந்த கேண்டிடேட் வந்து ஜாவா சர்டிபிகேஷன் இருக்கு, ஜாவா தெரியும் அப்படின்னு வராங்க. ஓகே, ரைட் அ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியல. ஓகேவா? இப்போ நீங்க வரீங்க, பைத்தான் தெரியும்னு சொல்றீங்க. ஓகே, ரைட் அ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இன் ஜாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனக்கு ஜாவால தெரியாது, பட் பைத்தான்ல நான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ப்ரோக்ராம் எனக்கு பைத்தான்ல எழுதி காட்டி, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சதுன்னா ஐ வில் செலக்ட் யூ. ஏன்னா எனக்கு தேவை ஜாவா கிடையாது, எனக்கு வந்து சொந்தமா எழுத தெரியணும், ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுத தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தேன்னா யூ வில் லேர்ன் ஜாவா. ஆனா ஜாவா சர்டிபிகேஷன் முடிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் லாஜிக் எழுதிட்டு வாங்க அப்படின்னா ஒன்னொன்னு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் இஃப் கண்டிஷன் ஃபார் லூப்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும், தட் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதனால அது வந்து ஈஸி. ஸோ ஆஸ் அ டெக்னிக்கல் மேனேஜர் என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தெரியாது, பட் இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எனக்கு சின்டாக்ஸ் நல்லா தெரியும், இதுல நான் ரைட் பண்றேன் அப்படின்னா go ahead and do it. I agree with that. Okay. All right. I still see some. So கேள்வி கேட்டவங்களே கேட்டுட்டு இருக்காங்க. I will answer, not a problem. But வேற யாருன்னா இருந்ததுன்னா சங்கோஞ்சப்படாமல் கேளுங்க. So okay, understood. So now one more question கேளுங்க. மேம், நமக்கு இனி கிளாஸ் எப்போ மேம் ஸ்டார்ட் ஆகும்? அது எவ்வளவு மாசத்துக்கு மேம் இருக்கும்? ஸோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்ல போட்டிருக்கேன். கப்பல் ஆஃப் வீக்ஸ் இன் ஃபெப்ரவரியில் ஆரம்பிச்சுட்டு வந்தோமா, எத்தனை மாசத்துக்கு போகும் அதுவும் அதுல போட்டிருக்கோம். அகைன் எத்தனை மாசம் போகுதுன்றது டிபெண்டிங் ஆன் உங்களோட ஈச் பர்சனோட ஸ்கில் லெவல், ரைட். ஸோ நீங்க ரொம்பவே பேசிக்ல இப்பதான் ஆரம்பிக்கிறேன், எதுவுமே தெரியாது இப்பதான் ஆரம்பிக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸுக்கு தட்ஸ் அ லேர்னிங் பீரியட் உங்களுக்கு வந்து படிக்க வேண்டி வரும். 6 மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறமா யூ வில் டூ யுவர் ப்ராஜெக்ட். ஒரு அட்வான்ஸ்டா இருக்கும். நம்ம ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்ததுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதே நியூ பிகாஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு பாலிஷ் பண்ண மட்டும் விட்டா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா 3 மந்த்ஸ்ல கூட அவங்க போகலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளவு நாள் இந்த கோர்ஸ் போக போகுதுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, இப்போ எவ்வளவு பிக்கப் பண்றீங்க நீங்க, அதை பொறுத்தது. சரியா? ஸோ பேசிக்கா எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படி வர்றவங்களுக்கு மினிமம் 6 months அவ்வளவு டைம் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க காலேஜுக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க நீங்க அப்படிங்கும்போது it will take time. So that's how long it's going to take. Okay. Yeah, and one thing Chitra I just wanted to cover, வந்து பைசா the கண்ணன் சார் சொன்னார் இது வந்து ஃப்ரீ நாங்க வந்து சர்வீஸா பண்றோம்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் தி திங்ஸ் நாங்க பார்த்தது என்னன்னா, எப்பவுமே வந்து ஒன்னு ஃப்ரீயா நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு வேல்யூ நம்ம கொடுக்க மாட்டோம். இப்ப அதுவே போய் நான் வந்து ஒரு 2000 ரூபாயோ ஒரு போய் கட்டுனேன்னா வீட்லயும் ப்ரெஷர் இருக்கும். நீ 2000 ரூபாய் அங்க போய் கட்டிட்டு வந்த, நீ போய் படிக்கணும், நீ ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃப்ரீயா கொடுக்கும் போது யூ மே நாட் ரியலைஸ் த வேல்யூ. சம்டைம்ஸ் நாங்க அது யோசிச்சிருக்கோம் நானும் சித்ராவும், ரைட். சோ நீங்க வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஃப்ரீ, ஆனா வாட் இட் இஸ் ப்ரொவைடிங் இஸ் கோயிங் டு பி, நீங்க எவ்வளவு இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டுக்கு வரப்போகுது. நீங்க வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும், நீங்க சொன்னீங்க இன்டர்ன்ஷிப் ஆனா எனக்கு கிடைக்கலன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, right. We will provide opportunities. நாங்க சொல்லி கொடுக்கிறோம். சோ நீங்க ஃப்ரீன்றத வந்து you need to take it out of the equation and say, hey, அவங்க ஃப்ரீயா நமக்கு ஏன் கொடுக்குறாங்க? Because they think that we need to be like,
we need this learning அப்படின்னு நீங்க வந்து அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பா சித்ரா சொன்னாங்க ஹார்ட் ஒர்க் போடணும் நீங்க நினைக்கலன்னா டோன்ட் ஈவன் பாதர் டு அப்ளை ரைட். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது ஃப்ரீயா கிடைக்குது சும்மா சைன் அப் பண்ணி வைக்கலாம் நமக்கு என்ன போச்சு அப்படின்னு ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட் ரைட். ஒன்லி இஃப் யூ ஆர் கமிட்டட். ஏன்னா நாங்க வந்து நிறைய பேர் கிடையாது, நாங்க கொஞ்சம் பேர் தான் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், கொஞ்சம் மென்டர்ஸ் தான். எங்களால வந்து எங்களுடைய பேண்ட்விட்த் வந்து நாங்க ஸ்லோவா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க வந்து unless you are committed, unless you are vested in this, நீங்க வந்து அப்ளை கூட பண்ணாதீங்க. ஸ்ருதி மேம். ஹாய் மேம். ஸோ நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மேம். ஸோ அண்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து ஏஐ. நான் இதர் ஒர்க் ரிலேட்டட் ஆர் ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு ஏஐல போகணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ பேசிக்ஸ்ல இருந்து பைத்தான் இல்ல ஃபுல் ஸ்டாக் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு ஏஐக்கு போறது would it be advisable? பிகாஸ் நான் ஏற்கனவே முடிக்க போறேன் ஆல்மோஸ்ட். ஸோ so I don't know what your plans are with the AI போறதா இருந்தா you don't have to do full stack at all. Full stack is a totally different but understanding Python is something that இந்த காலத்துல இங்கிலீஷ் மேஜரா இருந்தா கூட பைத்தான் பழகிறது பெட்டர். So that's how it is these days. Yeah. So அந்த ரீசன்னால Python is a good thing to learn. AI we are not doing AI க்கு வந்து இப்போ we are not teaching AI. If we find you to be a good student, இந்த பொண்ணு நல்ல she's picking up really quick அப்படின்னா exactly AI still needs all the programming things. So அப்படி இருந்ததுன்னா yes we may connect you to people who are in the AI field. அவங்க கிட்ட we'll recommend you. But we may not be teaching anything AI. இப்போதைக்கு that is not the plan unless we find any students who are already basic இருக்கணும் அவங்களுக்கு. AI பண்றதுக்கு you need to have programming basic. I don't know college major உங்க மேஜர் என்ன ஸ்ருதி? ஈஸி மேம். ஈஸி காலேஜ்ல ப்ரோகிராமிங் படிச்சீங்களா? ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து தியரியில இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல பைத்தான், ஜாவா and then C ல வந்து C அதிகமா போயிருக்கேன். Alright. So we'll see. எங்க கிட்ட வந்த பிறகு I'll give you some homework கொடுக்கிறேன் நானு. Then you will know okay நிஜமாவே எனக்கு பைத்தான் தெரியுமா இல்ல தியரியில படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். So once you have a strong foundation, because AI போகும்போது நீங்க மாஸ்டர்ஸ் பண்ண போனாலும் Python is one of the languages you have to learn. AI க்கும் பைத்தானுக்கும் strong இது இருக்கு. You have to do Python. சரியா? So அது எவ்வளவு நல்லா படிக்கின்றது இங்க படிச்சு பாருங்க. You still have 6 more months before you graduate, right? So அதனால learn it, see how it goes, but no full stack. You don't have to do full stack at all. நாங்களும் we are not saying that everybody goes to a full stack engineer சொல்லலாங்க. Like I said, we teach the concept. You can apply it however you want to apply. If you are interested in full stack, we have a few things we teach. But AI க்கு வந்து yes, nothing specific to AI. We are not doing it. So I still encourage you to join and learn Python. That is a good skill to have. Yes ma'am, sure ma'am. Thank you. I think regardless of Suruthi where you are going, right, because I'm in that space, I'm saying, right, unless you have the basic core foundation, right, I think maybe we are not getting that point across. We are trying to make you understand how to logical thinking, right? Logic எப்படி think பண்ணணும், how are you going to attempt to solve a problem, right? How do you do flow chart? How do you do pseudo coding, right? That is something we are going to teach. Again, that is why there is no stress on just the programming language. It is about, hey, are you good at thinking and solving problems? How do you go about a problem? What are the right tools to do? Because some people can really, like, if you even think about my grandma, she can think very logically perfectly, right? But there might be some people who might have advanced courses who don't know how to think logically. They might be just following instructions, right? So that logical thinking is where we are going to focus and make sure we give you tools on how to go about, right? How would you solve a problem? And we will give you tools in your hand to make sure you follow certain standards and, you can make your life easy. How to even do a Google search. I think a lot of the feedback we got from our previous students were, Sayur taught me how to do a Google search. We were so surprised that people didn't even know how to do a Google search, right? So those are the concepts we are teaching. So regardless whether you go into AI, you want to go into advanced machine learning models that you're going to develop, or maybe you're using the existing foundation models that are there, right? No matter where you go, the base foundation, right? The ABCs of programming, unless you are good at it, you are not going to be successful regardless of which path you take.
And we strongly believe in that. I think all of us, Kannan sir, Chitra and me, like we believe that foundation is important. And once you have it, that is why in our interviews, the people who are interviewing our students are surprised sometimes because they're way more advanced. We prepare them ahead, right? We prepare them with real life examples. So they are not able to just give the theory, but the practical application. I think that is the difference in Sayur. Yes. All right, let's keep going. Time my turn. Sumati. Hi, ma'am. Hi. மேம் ஆஃப்டர் நீங்க வந்து இப்போ பைத்தான்ல நாங்க எல்லா கான்செப்ட்ஸும் லேர்ன் பண்ணிட்டோம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்றப்போ அது வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கிறப்போ இப்போ ஃப்ளட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டரா இருக்குன்னா நீங்க அதுல உள்ள எல்லா கான்செப்ட்ஸையும் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லித்தர முடியுமா அந்த ஷார்ட் டியூரேஷன்ல? ஏன்னா நாங்க அந்த ப்ராஜெக்டும் டெவலப் பண்ணணும், அதே டைம் நீங்க சொல்லித்தரதையும் லேர்ன் பண்ணணும். இது பாசிபிளா மேம்? எப்படி நீங்க எதுவுமே சித்திரமும் கைப்பழக்கம் இல்லையா? ஃப்ளட்டர் படிக்கணும்னா ஃப்ளட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் த லேர்னிங் பார்ட். நீங்க வந்து படிச்சுட்டே தான் நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க. இட்ஸ் நாட் லைக் 6 மாசம் ஃப்ளட்டர் படிச்சுட்டு அப்புறமா நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறேன் கிடையாது. இஃப் யூ கோயிங் டு டூ அ ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு யூஐ பண்ணணும். ஓகே, ஃப்ளட்டர்ல போய் நான் எப்படி யூஐ பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணும். ஓகே, நான் எப்படி வந்து டேட்டா பேஸ். ஸோ யூ வில் லேர்ன் அந்த ப்ராஜெக்டை பொறுத்து யூ வில் லேர்ன். தட் இஸ் த கோல், தட் இஸ் தி ஐடியா. புரிஞ்சுதா? இட்ஸ் நாட் லைக் டூ செப்பரேட் திங்ஸ். ப்ராஜெக்ட் அண்ட் லேர்னிங் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். இப்போ கிருஷ்ணா பண்றது ஃப்ளட்டர் படிக்கல, அவங்க சையூர் கிட்ட ஃப்ளட்டர் படிக்கல, அவங்க அந்த கம்பெனிக்கு போய் தான் ஃப்ளட்டர் அவங்க சொன்னாங்க. பட் த கம்பெனி ஹஸ் கிவன் ஹிம் a month or 2. இந்த மந்த்ல அவங்க கொடுத்துட்டாங்க. கம்பெனி முதல்ல இது படிக்கணும், அதுக்கடுத்து இது படிக்கணும், அதுக்கடுத்து இது படிக்கணும். கம்பெனிலே அந்த இது கொடுத்துட்டாங்க. ஸோ ஹி இஸ் லேர்னிங் அண்ட் தென் கான்ட்ரிபியூட்டிங் கம்பெனில போய். இதே இது நீங்க சையூர்ல பண்ணீங்கன்னா இட் வில் பி டுகெதர். யூ ஆர் லேர்னிங் யூசிங் த ப்ராஜெக்ட். தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோனா வொர்க். சரியா? Again, I want to give a chance to all the others. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பேசுறவங்க மட்டும் நல்லா பேசிட்டே இருக்கிறீங்க. மித்தவங்களுக்கு I want to give opportunity. கேள்வியே கேட்காதவங்க கொஞ்சம் ஓகே. லெட்ஸ் see பாலசுந்தரம். I'm just randomly picking people just so that எல்லாருக்கும் சான்ஸ் வரதுக்காக. பாலசுந்தரம், உங்களுக்கு எதனா क्वेश्चन இருக்கா? போயிட்டார் அவரு. ஓகே, anybody else? Anybody wants? வேற எதனா BSc ஸ்டூடண்ட்? ஓகே, பிரவீன் குமார் கேளுங்க. Hi ma'am, I'm third year IT student, Kamraj College of Engineering Technology. மேம் எங்களுக்கு வந்து இப்போ சி, பைத்தான், ஜாவா மூணுமே நடத்திருக்காங்க. மூணு இதுலையுமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 7 எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபேக்டோரியல், பிரைம் நம்பர் ஜென்ரேஷன், இதே தான் மேம் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இதே தான் வரும்ட்டு இதையே மக்கப் பண்ணி இதே தான் எழுதி வைப்போம். இப்போ எங்களுக்கு ஸ்கில் ட்ராக்கு இல்லை இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் போய் ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்து எங்களால் திங்க் பண்ணவே முடியல மேம். ஆனா இப்போ இஃப் எல்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஃபார் லூப் வந்து லூப் கண்டிஷனுக்கு யூஸ் ஆகுது, இது தெரியுது. இதை வச்சு அங்க அந்த லாஜிக்கல் அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி அடாப்ட் பண்றதுன்றது தெரியல. I have Pavitra in my class. Pavitra Yes, ma'am. Yes, okay. Pavitra is one of our students. அவங்க செகண்ட் இயர்ல இருக்காங்க இப்போ, and she is one of a very good student. Pavitra, can you talk? அவங்க பிரவீன் கேட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம். ஹாய் கைஸ் எவ்ரிவன். என் பேர் வந்து பவித்ரா. நானும் காமராஜ் காலேஜ்ல தான் படிக்கிறேன். செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி, பிரவீன் சொன்ன மாதிரி அதே 7 ப்ரோக்ராம் தான் நாங்களும் படிச்சோம். நாங்களும் அதுதான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம், அதான் எழுதணும். பட் லேப் ஹவுஸ்லாம் கோடிங் பண்றப்ப எனக்கு கோடிங் மேல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் என்னோட சைட்ல இருந்து நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். கூகுள் சர்ச்சஸ், யூடியூப், ஸோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நான் பார்த்து நிறைய படிச்சேன். அதுக்கடுத்து வெளியில இருந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு 2000 3000 அப்படிலாம் கேட்டாங்க. கடைசியில பே பண்ணக்கப்புறம், பே பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய பக்கமா பேசினாங்க. பே பண்ணக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல. ஸோ இந்த மாதிரி இப்படியும் ஏமாந்துருக்கேன். ஸோ அப்போதான் நம்ம காலேஜ்ல காமராஜ் காலேஜ் அதுல இருந்தா எங்களுக்கு மெயில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சையூர் இன்டர்ன்ஷிப் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதனாலதான் நான் அப்ளை பண்ணேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு சையூர் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிரவீன், நீங்க கேட்ட அந்த கோடிங், லாஜிக் திங்கிங், ஸோ அது எல்லாமே இங்க நீங்க லேர்ன் பண்ணலாம். நீங்க டெய்லியும் கொடுக்குற ஒர்க்ஸ் அதெல்லாம் செஞ்சாலே உங்களோட லாஜிக் திங்கிங் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். பேசிக்கலி நான் என்னோட லெவல்ல இருந்து நான் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அதாவது ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுல இருந்து நீங்க
நல்லா உங்க பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பைத்தான்னு இல்ல, நீங்க எதை பத்தி கொஸ்டின் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம், பயப்பட தேவையில்ல. அண்ட் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க. தட்ஸ் இட் மேம். தேங்க்யூ பவித்ரா. பவித்ரா, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் ப்ரோக்ராம் சொல்லுங்க பார்க்கலாம், so that they get an idea. நீங்க பண்ணதுல உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சதோ ஞாபகம் இருக்கோ ஒரு ப்ரோக்ராம் சொல்லுங்க. மேபி பீப்புள் they know the difference between Fibonacci series and நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஓகே மேம். ஸோ எனக்கு ஞாபகம்ல நான் கொஞ்சம் நல்லா லாஜிக்கலா திங்க் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னன்னா, ஒரு பிரமிட் ஒரு ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஏ இருக்கும். ஸோ செகண்ட் லைன்ல ஏபி இருக்கும். அண்ட் தேர்ட் லைன்ல ஏபிசி அண்ட் அந்த லாஸ்ட் பிசியும் சேர்ந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு லைன் போறப்பையும் நீங்க முன்னாடி பிரிண்ட் பண்ண லெட்டரும் சேர்ந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஏ, ஸோ செகண்ட் வந்து ஏ இருக்கும். ஸோ ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ. ஸோ செகண்ட் லைன்ல வந்து ஏபிஏ அவுட்புட். ஸோ தேர்ட் லைனுக்கு வரப்ப ஏபி இருக்கும். ஸோ அண்ட் தென் சி தான் நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ சி எழுத்து அதுக்கடுத்து மறுபடியும் அங்க முன்னாடி பிரிண்ட் பண்ண ஏபி. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது, அப்படி திங்க் பண்ணி அப்படி சால்வ் பண்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா. Yeah. Yes, so yeah, thanks Pavitra. So yes, எங்களோட questionலாம் பிரவீன், எங்க questionலாம் there's no maybe we will do Fibonacci just so that people clear, but normally one of our favorites வந்து cafe. இங்க ஒரு cafe இருக்குன்னா அதை ரன் பண்றதுன்னா எப்படி பண்ணுவீங்க? So we try to give programs AI யூஸ் பண்றவங்களுக்கு எத்தனை ஒரே ஒரு பேசேஜ் எடுத்தீங்கன்னா அதுல பேசேஜ்ல எத்தனை வேர்டு ரிப்பீட் ஆகுது, எத்தனை யூனிக் வேர்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ரியல் லைஃப் அப்ளிகபிள் ப்ரோக்ராம்ஸ். So that's how we pattern matching, regular expressions, right? All of those are important wherever you go, right? அதுல இருந்து எடுத்து ஸ்பைடர்மேன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா ஜம்ப் பண்ணோம், இன்ஸ்டாகிராம்ல பிக்சர் போஸ்ட் பண்ணோம். எனக்கு அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிக்கும், ரைட்? வேர் பீப்புள் புட் a flow chart for that. So அந்த மாதிரி நாங்க ஃபன்னாவும் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு கெஃபேல வந்து இட்லி வடை காஃபி விற்கிறாங்கன்னா அது எப்படி நீங்க வந்து ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்ட் வித் சால்விங் த ப்ராப்ளம் யூசிங் லிஸ்ட், அதுக்கப்புறமா டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதே ப்ராப்ளம் எடுத்து நீங்க வந்து எப்படி நீங்க மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ணீங்களோ அதே மாதிரி நாங்க வந்து we are introducing concepts incrementally. டேட்டாபேஸ் வரைக்கும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரீவியஸ் பேட்ச்க்கு இப்ப டேட்டாபேஸ் தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா those are all the core things, right? So yeah. பாலசந்திரன் ரைஸ் பண்ணீங்க. பிரவீன் எதனா ஃபாலோ அப் क्वेश्चन இருக்கா? எஸ் மேம். இப்போ இது நமக்கு 4லேருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. கிளாஸ் அப்போ இப்போ இடையில ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இடையில இன்டராக்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ். அதாவது என்கரேஜ், நீங்க வந்து கண்டிப்பா கேள்வி கேட்கணும். பிகாஸ் கேள்வி கேட்கும்போது தான் உங்களுக்கு புரியுதா எந்த அளவுக்கு புரியும். கண்ணன் கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட குறையே அதான், கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு குறை எங்களுக்கு. அதனால கிளாஸ் நாளைக்கு ஆரம்பிக்கல, February I have a time. அந்த என்னோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா தெரியும், சரியா? பிகாஸ் we need time. யார் வர்றீங்க என்ன பாக்குறதுக்கு டைம் வேணும். It's not starting tomorrow. Okay. And yes, any other question, Praveen? That's it. Thank you. So கேள்வி வந்து உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஸோ கேள்வி வந்து பேசிக்கான கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்ல உங்களுக்கு தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நம்ம இந்த கேள்வி கேட்டா இவங்களை மத்தவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க? அது இருக்கவே கூடாது. அது இருந்ததுன்னா என்னைக்குமே கத்துக்க முடியாது. சில மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் சில கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்குவேன். ஐ எம் நாட் அஷேம்ட். நான் ஏதோ ஒரு வகையில நான் கத்துக்கிறேன். யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோன்றது வந்து முக்கியம் இல்ல, கத்துக்கணும், அவ்வளவுதான். பாலசுந்தரம் கேள்வி. பாலசுந்தரம் பேசுறீங்கன்னா மைக் கேட்கல. மைக்ல கேட்கல எங்களுக்கு. ஓகே, அன்பு செல்வி. மேம், நீங்க இதுல ஜாயின் பண்ணனா எனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா மேம்? எஸ். இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுமா மேம்? ஆஃப் கோர்ஸ் இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், ஒர்க்கும் பண்ணணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் கிளாஸ்க்கு வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். நான் இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எனக்கு டைம் இல்ல, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு வாட் எவர், நோ, நன் ஆஃப் தோஸ் ரீசன்ஸ். நீங்க சொல்றத விட நிறைய எக்ஸ்கியூசஸ் எங்க கிட்டயும் இருக்கு.
முடியாதுன்றதுக்கு. அதனால அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் என்னானாலும் பரவாயில்லை, கிளாஸ்க்கு வந்தே கிளாஸ் அட்டன் பண்ணணும். உடம்பு சரியில்லைன்னா ஆப்வியஸ்லி நோ ப்ராப்ளம். ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றது 100 அது இருக்கணும். இல்லாதவங்க அகைன் லைக் சே நோ நீட் டு கம். சரியா? இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணவும். உங்களுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏன் யாருமே எனி ஹியூமன் பீயிங் எப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, நம்ம ஒர்க் பண்றதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்க இந்த இன்ஃபர்மேஷன் செஷன் வச்சிருக்கோம். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல போறதாக இருந்தால், நீங்க வேற என்ன ஃபீல்டு போறதுனாலும் இந்த லாஜிக்கல் திங்கிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப். பட் அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா யூ வில் ஒர்க் ஹார்ட். நீங்க வந்து அந்த நீங்க காலேஜ்ல நான் 99% வாங்கணும், காலேஜ் டாப்பரா வரணும், அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருந்ததுன்னா எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ காலேஜுக்கு, அது மாதிரி நான் சையூர்ல போய் படிச்சேன்னா எனக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு, ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு நல்ல லேர்ன் பண்றதுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா யூ வில் ஒர்க் ஹார்ட். உங்க ஸ்டூடெண்ட் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுனீங்க and they told you how they are working hard. அது கண்டிப்பா வேணும். அது இருந்ததுன்னா then you are allowed to join. நீங்க வந்து என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க. நீங்க பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க, இல்ல பிஎஸ்சி பிகாம் பண்ணிருக்கீங்க, இல்ல whatever, we will teach you, not a problem. சோ அதே மாதிரி நீங்க கிளாஸுக்கு வரது எவ்வளவு முக்கியமோ, நாங்க கொடுக்கற ஹோம்ஒர்க் பண்றது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸுக்கு வருவேன், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா கிளாஸுக்கு ரெகுலரா வருவேன், அதுவும் கஷ்டம் தான். ஆமா, அது அதுல இப்ப நான் சொன்னேன்ல ஃப்ரீயா இருக்கு, நான் சும்மா வரேன் ஜாயின் பண்றேன் அப்படின்னா. அண்ட் இன்னொன்னு சித்ரா, ரைட் அகைன் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் யூ செட் திஸ் ஆர் நாட், நாங்க பார்த்துட்டு நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரெகுலரா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா we will take you away from the out of the classes. We'll say we can no longer support you. சோ அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்றது உங்களோட ஓன் எஃபர்ட்டா இருக்கணும். சோ ஹோம்ஒர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்றீங்களா, நீங்களா பண்றீங்களா, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. நாங்க வந்து நிறைய பேரை பார்த்திருக்கோம், எங்களுக்கு தெரியும். ரைட், காப்பி பண்ணலாம் கண்ணு, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்படி நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க மத்த ஃப்ரெண்ட் யூஸ், அட்லீஸ்ட் நான் அப்படிதான் பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நான் கேள்வி ஷேர் பண்ணி ஸ்கிரீனை காமிக்க சொல்லுவேன், ஹோம்ஒர்க் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். அண்ட் ஐ வில் ஆஸ்க் யூ டு ட்வீக் இட், ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அது உங்களுக்கு பண்ண தெரியலன்னா உங்களுக்கு புரியல, ரைட்? தட் வில் ஷோ அஸ். நாங்க எங்களை ஏமாத்த முடியாது. நீங்க okay, there's somebody is asking Discord. We'll come to all that. Discord channel na, after நீங்க எல்லாரும் sign up பண்ண பிறகு then they'll send an email. இப்போதைக்கு we are not giving Discord channel. சரியா? Right. I was just giving the answer saying எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணனும்னா இதுல இருக்கும். ஆனா இப்பவே இல்ல, நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க வந்து ஆட் பண்ணுவோம் உங்களை அந்த சேனல்ஸ்க்கு. I want to know sign up பண்ணதுக்கு அப்புறம் Discord link வந்து எல்லாருக்கும் email பண்ண போறீங்களா? ஆமா, something like that. Okay. So இப்போ please go ahead. So the next steps கேக்குறீங்கன்னா, இல்ல நிறைய interested in next steps எங்க வெப்சைட்ல போட்டிருக்கோம். next steps என்னன்னு சொல்லிட்டு, which is you have to apply first. அதுல போட்டீங்கன்னா அதுலயே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, உங்களோட கரண்ட் ஸ்கில் லெவல் எங்க, எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்றவங்களும் இருக்கலாம், இல்ல எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இன்டர்ன்ஷிப் போட்டு கொடுத்தா போதும், அந்த லெவல் வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த இது போடுங்க. then we'll find out எத்தனை பேர் வர்றாங்க. we're going to give I think எங்க டெட்லைன் வந்து இன்னும் ஒரு ஜனவரி, end of January is the deadline நினைக்கிறேன். maybe I'll change that. So we want to see இந்த இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு வந்தவங்க, இன்னைக்கு வர முடியாதவங்க, இனிமே ஜாயின் பண்றவங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு then we'll decide. அப்ளை பண்றவங்க எல்லாரையும் மோஸ்ட்லி எடுக்கத்தான் போறோம் நாங்க, அதனால அது பிரச்சனை கிடையாது. அப்ப வந்து டிஸ்கார்ட் அப்ப வந்து நான் இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன், நான் எப்படி டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்றது அந்த கதையெல்லாம் அப்ப அனுப்புறேன். இப்போதைக்கு all you have to do, if you are interested, வரணும்னு இது இருந்ததுன்னா அப்ளை மட்டும் பண்ணுங்க. சரியா? That's all we are going to do at this point. So before I move on, questions. Malkar Shah, you have any? I hope I said the name correctly. இருக்கீங்களா மல்கர்? இருக்கேன் மேம். ஓகே, any questions? மேம் நான் அவங்க நினைச்சது அவங்க கேட்டாங்க மேம், நான் அது வேற ஒண்ணும் மேம். வேற ஒண்ணும். ஓகே மேம். Okay. Anybody else questions? I want to, we need to wrap up. 10 minutes மேல ஆச்சு. So we want to wrap up. Any other questions? Did we answer all the questions in the chat?
Stupid questions. Let's see. I'm just going to quickly go through which one is important degree or skill we answer. What type of projects? Join. What is the further procedure to join? More than one course, stipend, certificate, and சித்ரா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சாட் எல்லாம் ஆன்சர் okay, we answered all the பண்ணிட்டேன் questions. ஒண்ணும் இல்ல அந்த Certificate. டிஸ்கார்ட் மட்டும் தான் நான் சொன்னதுனால நிறைய பேர் கேட்டாங்க பட் தட் will be after we sign them up இல்லையா Okay. Any last minute questions? We're going to wrap up. Like I said, your next இது வந்து to go apply if you are interested. And இன்னும் டைம் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னா கூட you can ask them to watch the video. இந்த வீடியோ வந்து நாங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டு எங்க வெப்சைட்ல வந்து அந்த யூடியூப் லிங்கையும் போட்டுருவோம் நாங்க. அதனால நீங்க எங்க வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். One other thing, something new I want to do this year is நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க காலேஜ்ல இருந்து எனக்கு பெர்மிஷன் வேணும். பிகாஸ் லைக் I said நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிடுறீங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க. யூ கேன் கம் டு கிளாஸ். 2 வாரம் பாக்குறேன் நானு. கொஞ்சம் ஒழுங்கா வராத மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து ஐ லாஸ்க் யூ உங்க காலேஜ் கிட்ட உங்க ப்ரொஃபசர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வேணும். இந்த பொண்ணு வந்து இப்போ லெட்ஸ் சே சுமதி இருந்ததுன்னா சுமதி will attend your thing whatever அந்த மாதிரி சரி எனக்கு ஒரு இது எதிர்பார்ப்பேன் நான். ஒன்லி இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒழுங்கா வரல வைக்கல அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கேட்பேன் நான். சரியா? தட்ஸ் தி ஒன்லி அதர் திங். Any other questions? Any last minute questions? Ma'am, I need to tell something to them. Yeah, go ahead. சொல்லுங்க. கிருஷ்ணா ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஆனா அந்த ப்ரோக்ராமே எவ்வளோ ப்ராப்பரா எழுதான்னு சொல்லிட்டு நீங்க இதை கத்துக்குவீங்க. அதாவது இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு என்ன மீனிங். இப்போ உங்க கோடை வந்து நானே இப்போ எடுத்து நான் உங்க கோடை நான் எடுத்து ரிவ்யூ பண்ணேன்னா சைட்ல கமெண்ட் லைன் போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த லைன்ல என்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தென் வந்து இந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம் ஸ்டோர் பண்றீங்கன்னா சும்மா வந்து ஜஸ்ட் வந்து நேம் 1 அப்படின்னு சொல்லி போடாம அந்த ஸ்டூடெண்ட் நேம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்றது. தென் வந்து ப்ராப்பரா அந்த கிட்டப்ல நீங்க போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கிற திங்ஸும் நீங்க கத்துக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். Yes. So Krishna, thanks Krishna. That's a good point. அவங்க என்ன சொல்ல வராங்க கிருஷ்ணா, even though you know programming, நான் யூடியூப் பார்த்தேன், நான் படிச்சுட்டேன்னா குட். பட் ப்ரோக்ராமிங் எழுதும்போது எப்படி கிளீனா கோட் எழுதுறது? நாங்கெல்லாம் பிகாஸ் கண்ணன் அவங்களாம் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இல்லையா? நாங்க எல்லாரும் டீச்சர்ஸ் கிடையாது. வி ஹேவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒர்க் பண்ணவங்க நாங்க. கம்பெனில போய் ஒழுங்கா கோட் எழுதுறதுன்னா என்ன மாதிரி குட் ப்ராக்டிசஸ் இருக்கு, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம இப்பல இருந்தே அப்ளை பண்றது அதுவும் சொல்லி கொடுப்போம். ஸோ ஈவன் தோ யூ நோ ப்ரோக்ராமிங், எப்படி ப்ராப்பரா ப்ரோக்ராம் எழுதுறது அது தட் இஸ் சம்திங் யூ கேன் லேர்ன். ஸோ நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லெவல் இருந்தாலும் there is something for you to learn in our classes. That is the point. There is always something you can learn from Sayur. Yeah. All right. Anything else? Anybody else? Questions? Okay. If there's no questions, I'm going to end, and I'll see you all in class in a couple of weeks. Okay. All right. Thank you, everyone. Bye. Thank you. Bye. Thank you, ma'am.